Have you been in ever confusion like doing good in life அப்பயும் வந்து ஒரு கம்பேரிசன்னால உங்களை நீங்களே வந்துட்டு அம், ரொம்ப லோவாக நினச்சிருக்க பீரியட் இருக்கா? அது எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு. ஈவன் தோ ஐ எம் இன் அ குட் ஜாப், ஐ யூஸ் டு திங்க் லைக் ஐ டிடன்ட் லெவல் அப் மை செல்ஃப். ஒரு லெவலுக்கு வந்து நம்மளால் இன்னும் ரீச் பண்ண முடியலையோ அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் சோஷியல் மீடியாவும் வந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரோலை வந்து ப்ளே பண்ணுது நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். தட்ஸ் த ரீசன் லைக் நம்ம ஒருத்தர் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து இன்னும் கரெக்டாக லீட் பண்ணலையோங்கிற ஒரு தாட் வருது. பட் நமக்கே தெரியும். ஸோ எவ்ரி திங் ஆன் டிஜிட்டல் இஸ் நாட் ட்ரூ. ஈவன் ஃப்ரம் மை சைட் நாட் எவ்ரி திங் வில் பி ட்ரூ. எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஈவன் தோ வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அந்த டைமில் வந்து ஓகே வி ஷுட் ஹேவ் டன் பெட்டர், நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் ஸ்கூலில் காலேஜில் ஒர்க்கில் அப்படின்னு தோண வச்சுட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து நம்மளோட தூக்கமே கூட போயிருக்கும். அது மாதிரி ஒரு டைப் தான் நான். ஏதாவது யோசிச்சுட்டு இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலான்னு ஒரு முடிஞ்சு போன விஷயத்துக்கு வந்துட்டு பூரா ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். பட் லேட்டர் ஆன் சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்து சொல்லுவாங்க, இட்ஸ் எண்டட் இஸ் எண்டட். உனக்கு இருக்க இந்த அழகான லைஃப்பை எப்படி லீட் பண்ணணுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இது எல்லாருக்குமே அமையலை. நம்ம இப்போ வாழ்கிற லைஃப்மே வந்து நிறைய பேர் வாழ முடியாமல் தே ஆர் ஸ்ட்ரகிளிங். வி நோ அபவுட் இட். கண்டிப்பாக வந்து மேலே லைஃப்பில் போகணும். பட் ஒரு ப்ரெஷரோடு நம்ம அதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவன் இந்த வாய்ஸ் ஓவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீப்லெஸ் லைட்டில் தான் எடுத்திருக்கேன் நான். இது அடல்ட் லைஃப் வந்துட்டா இப்படி தூங்காமல் யோசிச்சுட்டே இருக்கணுமா? இல்லை எனக்கு என்னன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ எம் ஃபேஸிங் திஸ் ஃபார் பாஸ்ட் 5 to 6 இயர்ஸ். லைக் ஒன்ஸ் நான் வந்து கரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்படி தான் இருக்கேன். லெவல் பெஸ்ட்டு கொடுத்தாலுமே ஷுட் ஹவ் டன் தட். இதை பண்ணணும், அதை பண்ணணும். ஐ எம் கம்பேரிங் மை செல்ஃப் அண்ட் ஐ மீன் லாஸிங் மை பீஸ் அகெயின் அண்ட் அகெயின். ஆனால் இதுலேருந்து நான் என்ன ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா, should not compare ourselves with anyone with or anyone's life. Whatever we got, நம்ம என்ன நமக்கு கிடைச்சிருக்கோ அது வந்து ஒரு ஒரு அழகான பொக்கிஷம். எல்லாருக்குமே இது கிடைச்சதில்ல. அதை குறை சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு டைப்பாக தான் வந்து நம்மளை கடவுள் வச்சுருக்காரு. 90 to 95% வந்து அதுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கிறதில்ல, இன்க்ளூடிங் மீ. நானுமே அப்படி தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்படி யோசிக்கக்கூடாது அதிகமாக. கம்பேரிசனை கொஞ்சமாக குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை நான் வச்சுருக்கேன். ஸோ சேம் அதே தான் நான் இந்த வீடியோவில் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியே இருப்பீங்க, என்ன மாதிரி இல்லை, யூ ஹவ் பீன் இன் கரெக்ட் பாத், வெரி குட். இல்லை இந்த மாதிரி தான் இருக்கீங்க, இதாவது யோசிச்சுட்டே வந்து யூ ஆர் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் சம் அதர் திங்ஸ், ப்ளீஸ் டோன்ட் டூ இட். வி ஆர் டூயிங் குட். நம்ம நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லாவே என்ஹான்ஸ் ஆகும். We just need to be consistency in whatever we are doing. Apart from that, like God will take care. கடவுள் பார்த்துப்பார். எங்கே கொண்டு போகணுமோ உங்களை நம்மளை கொண்டு போய் அழகாக கொண்டு போயிடுவார். ஸோ இந்த ஓவர் திங்கிங்லாம் இருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சின்ன தாட். ஒரு மிட் நைட்டில் வந்து நான் இதை தூக்க முடியாமல் எடுத்த ஒரு சின்ன ஒரு வீடியோவாக எனக்கு நானே வச்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.